ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சர்ஸ்ட்ரக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான பேசிக் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் ஒரு பர்த்டே கேக் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கொஞ்சம் ரொம்ப லெந்தாக இருந்ததுனால பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவும் கேக்கோட டெக்கரேஷன் வந்து செகண்ட் பார்ட்டாகவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பேசிக் கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் ஃப்ளார் வந்து நமக்கு தேவைப்படும். இதில் 1/4 கப்பு கொக்கோ பவுடரும் 3/4 கப்பு மைதா மாவும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 3 டைம்ஸ் வந்து நல்லா அரிசி எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம கை வச்சு அதை உடச்சி விட்டுட்டு அரிசி எடுத்தால் போதும், ரொம்ப நல்லா வரும். 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி அரிக்கும் போது எனக்கு ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. நான் அதனால தான் உங்ககிட்டையும் இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ கேக்கோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா அரைச்சதுக்கு பிறகு நம்ம எக் பீட் பண்ணுவோம்ல, அந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேக் ட்ரேயை வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைனப் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் 4 எக் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக சால்ட்டும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து இதை நல்லா வந்து பீட் பண்ணிடலாம். இப்போ எக்கு நல்லா பீட் ஆனதும் 1 கப் மைதா மாவுக்கு நம்ம 1 கப்பு பவுடர் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணும்போது ஒரு 3 to 4 டைம்ஸு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் சுகர் நல்லாவே வந்து மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம பீட்டரில் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு இருக்குதோ அந்த ஸ்பீடில் போட்டு நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஸோ அந்த டைம் நம்மளுடைய எக் பேட்டரோட கலரே வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி நமக்கு ஃபோல்ட் ஆகி கிடைக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு 1/4 கப்பு வெஜிடபிள் ஆயில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் 1 ஸ்பீடில் வந்து ஒரு 1 மினிட் அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பேட்டர் மிக்சரை வந்து கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதுவுமே 3 to 4 டைம்ஸாக நீங்கள் சேர்த்து கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கரெக்டான ஒரு ஸ்பீடில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட பேட்டர் வந்து ரைஸ் ஆகி இருக்கிறது கம்மி ஆகாது. கரெக்டாக அதே லெவலில் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகி வரும் பாருங்கள். கட் அண்ட் ஃபோல்டில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அடியில் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மில்க் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சமாக ரைசிங் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நீங்கள் பேட்டர் விடும்போது பாருங்கள், விடும்போதுமே உங்களுக்கு அந்த ரிப்பன் லைக் கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். இப்போ நல்லா 4-5 தடவை டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கியூவர்ஸ் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 6 லைன் போட்டு, ஏன்னா நம்ம குக்காகி வரும்போது நல்லா வந்து ஈவனாக நமக்கு ரைஸ் ஆகி கிடைக்கும். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின ஓவனில் நான் வந்து பேட்டரை நம்ம வச்சிடலாம். பேட்டர் வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 160 டிகிரிக்கு நம்ம மாற்றிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து இதை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து நான் பாட்டம் காயில் மட்டும்தான் ஆன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து டாப் காயிலும் ஆன் பண்ணி டோஸ்ட் மோடில் போட்டு எடுத்தேன். அப்போ தான் நம்ம மேலே இருக்கிற போர்ஷனுமே வந்து நல்லா ட்ரைடாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஈவனாக ஒரு ஸ்பாஞ்ச் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் நம்மளுடைய கேக்கை வந்து வச்சிடலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா கூல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி நான் இன்னொரு கேக்கும் வந்து பண்ணியிருந்தேன். நான் பர்த்டே கேக்குக்கு டால் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 கேக்காக பண்ணியிருக்கிறேன். அப்போ நமக்கு ஹைட்டு கிடைக்கும்னு.
இப்போ இந்த ஸ்பாஞ்சை வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வந்து ஸ்பாஞ்சியாக கேக் வந்து கிடச்சிருந்து. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அபீஸ் ஹேஷ்டேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பார்ட் 2 வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.